கலந்து கொள்ளாத ஒரு இந்த அளவிற்கு தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலே நாங்கள் போன முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த பில்லில் எந்த இடத்துலையுமே இந்த கொண்டு வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் அவங்க சொன்னது ப்ரோராட்டா பேசிஸில் எல்லாருக்கும் ஒரே சமமாக அதிகரிக்கப்படும், தமிழ்நாடுடைய பர்சன்டேஜ் எந்த காலகட்டத்திலும் மாறாது அப்படின்னாங்க. ஆனால் அந்த பில்லுக்குள்ளே அதற்கான ஒரு அந்த வாய்மொழியாக ஹோம் மினிஸ்டர் அங்கே ஃப்ளோரில் அதை சொன்னாரே தவிர அது பில்லுக்குள்ளே இல்லை. அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தோம். இப்போ அடுத்த முறை பில் வரப்போகுதுன்னு பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் எங்களை அழைத்தோ எதிர்க்கட்சிகளை அழைத்தோ பேசியதாக எங்களுக்கு தகவல் இல்லை. ஒருவேளை ஒரு சில பேரிடம் பேசியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதுவரை அவர்கள் அழைத்து இந்த பில்லை நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம் என்று எந்த தகவலும் கிடையாது. இந்த செஷனில் கொண்டு வரத்திற்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதனால் இந்த சமயத்தில் பில்லும் இல்லை, பில்லோடைய வரைவு கூட ஒரு வரக்கூடிய பில்லு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. பில்லோட காப்பி சர்க்குலேட் பண்ணப்படலை. அப்படி இருக்கும் பொழுது பழைய பில்லுக்கும் இங்கே இப்போ புதுசாக வரும் என்று நாம் நினைக்கக்கூடிய பில்லுக்கும் என்ன பெரிய மாற்றம் இருக்க முடியும்? இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை தாண்டி ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு அரசாங்கம் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும். ஆனால் சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு கடிதத்தை அனுப்புகிறார். அப்போ சீஃப் செக்ரட்டரி யாருக்கு பணியாற்றுகிறார்? அரசாங்கத்திற்கா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கா, இல்லைன்னா ஒரு இயக்கத்திற்கா? டிவிகேவுடைய ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரி போல் ஒவ்வொரு எம்பிக்கும் கடிதம் எழுதி எங்களை அழைப்பது என்பது அதுவே முறையில்லாத ஒன்று. எங்களுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்த போது கட்சியோட தலைவர்களுக்கு தான் கடிதம் எழுதினாங்க. யார் அனுப்புறதுன்று கட்சி தலைமை முடிவு செய்ய வேண்டும். அதனால் எம்பிஸ்க்கு தனியாக நீங்கள் கடிதம் எழுதுவது என்பதே முறையில்லாத ஒன்று. அதனால் எந்த தேவையும் இல்லாத நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், மேகதாது பிரச்சனை மிக மோசமான ஒரு இதில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலில், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திசை திருப்பக்கூடிய ஒரே வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்றைக்கி இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதி மறுவரையே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையிலே இருக்கணும், எண்ணிக்கையை உயர்த்தவும் கூடாது, மக்கள் தொகை அடிப்படையிலே வேணாம், 50% வேணாம், மறுவரையிலே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையே இருந்தால் போதும், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே இங்கே கிடைக்கல, 543 பேர் இருக்கும்போது 5 நிமிஷம் கிடைக்க மாட்டேங்குது, எண்ணிக்கையை உயர்த்தினா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அந்த கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நேரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுடைய கட்சிக்கு எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க அப்படிங்கிறதோடைய அடிப்படையில் தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதனால் இதையெல்லாம் நம்ம ஒரு காரணமாக சொல்லி இது வேண்டான்னு சொல்கிறது. மாற்றவில்லை என்றால் அதை மாற்றணும்னு திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் மாற்றியே ஆகணும், டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்ல. நாங்கள் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று. அதுதான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே கிட்டத்தட்ட சில தொகுதிகளில் 40 லட்சத்துக்கு மேலே
வந்து அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இதில் பாப்புலேஷன் பேசிஸ் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தால் நமக்கு மிகப்பெரிய முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால் மக்கள் தொகை அடிப்படையிலே அதை கணக்கீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது. நம்ம மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறதுக்காக பழிவாங்கப்படக்கூடாது என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் போன்ற தலைவர் சொல்றாங்க, பாஜக வந்து திமுகவை அணுகியிருக்காங்க, இந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. இல்லைங்க, பாஜக எல்லாரையும் தான் அணுகியிருக்காங்க. எனக்கு வந்த செய்தி, பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியை நேரடியாக சென்று சந்தித்தார் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பில்லு கொண்டு வரணும்னா வந்து எந்த இவர்கள் வந்து வேணால் யாரையும் சுமூகமாக அணுகி பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாடாளுமன்றத்தில் ஒரு பில் கொண்டு வரணும்னா எல்லா தலைவர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனால் இந்த போன தடவை தோற்கடிக்கப்பட்ட பில் இப்போ மறுபடியும் கொண்டு வர போகிறோம், அதனால் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை யாரும் அழைத்து பேசவில்லை. மேடம், திமுக போராட்டத்துக்கு பின்னாடி சீட்டு மொத்தமாக 60 சீட்டாக உயர்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இது வந்து திமுக கிடைத்த வெற்றியா, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலையா? நிச்சயமாக வந்து நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், இப்பொழுது இருக்கக்கூடிய சதவிகிதம் குறைக்கப்படாமல் நம்முடைய எம்பிஸோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றால் தொடர்ந்து எங்களுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், வாதாடி கொண்டிருக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரித்தால் அது எட்டப்பன் வேலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இல்லைங்க, இல்லை வந்து யார் எட்டப்பர்கள் யார் எட்டப்பர்கள் இல்லைன்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறத பார்த்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் வந்து நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைய கூட்டத்தில் வந்து திமுகவும் பங்கேற்கல, அதிமுகவும் பங்கேற்கல. இது ஒரு புதிய நட்பு இருக்குன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சிக்கிறார். திமுகவுக்கு அதிமுக இடையே ஒரு புதிய நட்பு இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மேகதாது விஷயத்துலேயும் ஒரு மித்த கருத்து தான் கொண்டு இருக்கோம். பல நேரங்களில் ஒரே விஷயத்தை ஒன்றா கூட போய் நாங்கள் வந்து அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து புதுசான ஒரு விஷயம் அப்படின்றது, இவங்க புதுசாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறாங்க, இவங்க புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இதுவரை நடக்காத ஒன்று இல்லை. அதனால் இப்பொழுது கூட இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேகா எல்லா எதிர்கட்சி தலைவர்களையோ இல்லைன்னா அவங்களோட கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ சந்தித்து இந்த மேகதாடு பிரச்சனையை பற்றி அவர்களிடம் எடுத்து சொல்லுவது என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு செல்ல தயாராக இருக்கிறோம். என்னங்க, இல்லைங்க, திசை திருப்புறதை தவிர வேறு எனக்கு எதுவும் தெரியல. சரி, நோக்கம் அப்படின்னா இது வரைக்கும் கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏதாவது தீர்மானம் வெளியிட்டிருக்காங்களா? இல்லைன்னா முதல்வர் வந்து இந்த கூட்டத்தில் நாங்கள் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கோன்னு வந்து சொன்னாங்களா? டிவிக்கேவுடைய ஸ்டாண்ட் என்ன, ஏதாவது தெளிவுபடுத்தியிருக்காங்களா? அதனால் என்ன நோக்கம்னு எங்களுக்கு தெரியல, அவங்களுக்காக தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு தெரியறதுனால தான் என்ன கேட்குறீங்க. தாவைக்காக தவிர மற்ற எல்லாருமே மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு தவிர எல்லாருமே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுங்கிறது இந்த இஷ்யூ தொடங்கினதுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காம அவங்களுக்கு எதிர்கட்சி குரல்களில் கூட இல்லைங்க, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அது வந்து தர்ம சங்கடம் ஆகிடுங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க அந்த கூட்டத்தை கூட்ட மறுக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த அளவுக்கு, அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்னன்னு நமக்கு நல்லா தெளிவாக தெரியும்.
இதையெல்லாம் தாண்டி திசை திருப்பக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதிலிருந்து திசை திருப்பி இன்றைக்கி திடீர்னு தனக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் மேலே ஒரு அதை பற்றி அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற விதமாகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் முறைப்படி நடக்காத ஒரு கூட்டம் தான். பில்லு வருதா இல்லையானே தெரியல. இந்த செஷனில் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. பில்லு வருதான்னு தெரில. அந்த புதிய பில்லு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதில் என்ன இருக்குங்கிறது அது தெரிஞ்ச பிறகு தான் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா, எதுக்குறோமா, நிராகரிக்க போகிறோமா அப்படின்னு அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியும். நம்மளுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் என்ன அதை பற்றி அப்படிங்கிறது அந்த பில் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் யாருக்குமே அது என்னன்னே தெரியாத ஒரு இதில் நம்ம அதை பற்றி விவாதித்து என்ன பயன் இருக்க முடியும்? தொகுதி மறுவரை தொடர்பாக வரும் சட்டமன்றம் இந்த கூட்டத்தொடர்லையே வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுறதா சொல்றாரு. தொகுதி மறுவரையே தேவையில்லை அப்படின்னு. இல்லை, திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கட்சிகள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது மாறலாம். ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. அது நிறைவேற்றப்படுகிறது. பல கட்சிகளுடைய ஆதரவோடு தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகாலிருந்து வந்து கலந்து கொண்ட திரு ஆனந்த் அவர்கள் அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறார். இப்பொழுது புதுசாக ஒரு தீர்மானம், பழைய தீர்மானம் இருக்குது. அந்த தீர்மானம் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தை நீங்கள் நிராகரிக்கிறீங்களா, அந்த தீர்மானத்தை எதுக்குறீங்களா? எதற்காக ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை தாண்டி இன்னொரு தீர்மானம் கொண்டு வரணும்னா அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன மாற்றிக்கிறீங்க? உங்களுடைய ஸ்டாண்டில் என்ன மாறுறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லைங்க, போன தடவை கையெழுத்து போட்டீங்க, இந்த தடவை வேண்டான்னு சொல்றீங்கன்னா அதற்கான காரணங்கள் என்னன்னு நீங்க சொல்லணும். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கேட்டுட்டாரு, இந்த கூட்டத்தில் நீங்க கலந்துக்காத வந்து பாஜக மீது பயமா அப்படின்னு கேட்டுட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்றாரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படினாலே திமுக தான் எப்பவுமே. இல்லைங்க, தேர்தல் நேரத்தில் திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா போகக்கூடாது அப்படின்னு நினைத்த சில பேர் வந்து யாருக்காக அதையெல்லாம் செய்தார்கள் என்ற கேள்விகள் இன்னும் வந்து இருக்கத்தான் செய்து அதற்கான பதில்கள் இன்னும் கிடைக்கல. அவங்களெல்லாம் யார் இயக்குனாங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் பதில் சொல்ல முடியும். நீங்கள் அவங்கள தான் கேட்கணும்.